அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்களில் யாரும் இல்லையா? உங்க அப்பாவுக்கு பின்னாடி தான் இங்கே நாடு மக்கள்மா, நாங்கள் இந்த இனமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எங்க முன்னோர்களாம் மக்களுக்காக சிந்திக்காம என்ன பண்ணாங்க? மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா? இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நேசமணியை தாண்டி இல்லை ஜீவானந்த தாண்டி அப்படி யார் இருக்காங்களா? சொல்லுங்க. அவங்களாம் இல்லை இந்த மண்ணில் சொல்லுங்க. ஒவ்வொரு இதுலையும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா, பெருமைக்குரிய ஆன்றோர்களா, சான்றோர்களா, தியாகிகளா? இந்த நிலத்துல கப்பலோட்டிய தமிழன் என் பாட்டனரை தாண்டிய ஒரு ஈகி இருக்கானா, ஒரு தியாகி இருக்கானா? சொல்லுங்க. படிப்பகமா அவர் தான், விளையாட்டு திடலா அவர் தான், மருத்துவமனையா அவர் பேர் தான். இதெல்லாம் யாரு காசுல கட்டப்படுதுன்னு பாருங்க. பேருந்து நிலையமா அவர் பேர் தான் வைப்பீங்க, பன்னாட்டு மையமா அவர் பேரை தான் சொல்லுவீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க. பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கான். பகுதி நேர ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை. கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் பத்தலைன்றீங்க. இப்ப இதுக்கு இங்க இருந்து வருது காசு? உங்க அப்பா பேரை வைங்க, நாங்க வேணாம்னு சொல்லி. இப்ப எங்க அப்பனுக்கு சமாதி நான் கட்டியிருக்கேன். உங்க அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது? யார் காசு? அந்த 250 கோடி யாரு காசு? எங்க ஆத்தால அப்பன் காசு எடுத்து உங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நீங்க யாரு? சொல்லுங்க. உங்க குடும்ப சொத்தாது எல்லாம்? என்னது இது? தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க, தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க. நீங்க உழைச்சத சொல்லுங்க. என்ன உழைச்சிங்க? காவிரி நதிநீர் உரிமை பறி போனது யாரால? கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது, பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யாரு? இந்த ஸ்டெர்லைட் அணு உலை மாதிரி நச்சு ஆலைகள், டால்மியா சிமெண்ட் மாதிரி, இந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்குற இந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யாரு? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாரு? இத்தனை மாநில உரிமையும் பறி போகும்போது, கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தது யாரு? மருத்துவம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு, ஒரே வரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதான அரசியலமைப்பு சொல்லுது. ஆல் இந்திய ரேடியோ தானே, மாநிலங்கள் அவை தானே அது. அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை, வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க? சிந்திச்சது என்ன சொல்லுங்க? எல்லாம் துரோகம், துரோகம், திட்டமிட்ட வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு இருந்துச்சா உங்களுக்கு? துணிவு இருந்துச்சா? சமூக நீதி ஏன் பேசுறீங்க? சமூக நீதி பேச தகுதி, அருகதை எது ஒன்று இருக்கு? லட்சக்கணக்காக இன மக்களை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது நீங்க. எங்களை நாடற்றவர்களாக்கி, அழிச்சு ஒழிச்சு, அனாதையை அகதியாக்கி ஓட வச்சது யாரு? இந்த இந்தியானா நாடை மொத்தமா குறை சொல்ல முடியாது. காங்கிரஸ் ஆட்சி, அந்த கட்சியோட கூடி பிடிச்சு கொஞ்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல, திமுக கட்சி தலைவர் ஐயா, இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா? நீங்க எல்லாம் சொல்லுங்க. சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல. சேகரிச்சாரா இல்லையா? இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்றவனுக்கு ஓட்டு கேட்க நீங்க யார்? அது என் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா, உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல? இப்ப எதுக்காக 10 சீட்டு பரிசு கொடுத்து வெல்ல வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ்? என்ன கொன்னதுக்கா? 850 பேரை இந்திய கடலுக்குள்ள கொண்டிருக்கான சிங்கள், அது கேள்வி கேட்காது இருந்ததுக்கா? சொல்லுங்க. 400 டிஎம்சி வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில இருந்து எனக்கு நதிநீர்? அது யார் ஆட்சியில பறி போச்சு? இவ்வளவு பேர் இருக்கீங்களா, கற்றறிந்த பெருமக்கள் அதிகமா கன்னியாகுமரியில் இருக்காங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியர் பெற்ற மாவட்டம்ங்கிறாங்களே. எல்லாரும் உண்மைன்னு உட்காந்துருக்கீங்க. நீங்க கேள்விதான் கேட்பீங்க, பதில் நான் தான் சொல்லணுமா?
இதுக்கு தான் தினம் என்னை வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்களா? நான் கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லணும். அது எப்படி இருக்குது? இது இது விலங்கலை. இது சும்மா ஏதாவது சொல்றது. எங்க அப்பா பேரை வைக்காம யாரு பேரை வைக்கிறது அப்படின்னா, சும்மா ஒப்புக்கு பேரறிஞர் அண்ணாவாது. அண்ணா வரும்போது அரசியல் மேடையில் தமிழன் இன வரலாறு பேசப்பட்டது, இலக்கியம் பேசப்பட்டது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் அவர் வர்ற காலத்துல தான் அவர் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது, வரலாறு பேசப்பட்டது. அந்த பெருந்தகை பேரை கூட நீங்க வைக்கலையே. ஏன்னா நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க. எங்க அப்பா தான் எல்லாம், அப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும். நீங்க கட்டமைக்கிறீங்க. நாளை எங்களுக்கு பின்னாடி வர்ற தலைமுறை, ஓ இவர் தான். நீங்க தான் பேசுறீங்கள நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு. என்ன சிற்பி? குடிச்சிட்டு குப்பரை வந்து கிடக்குறான அந்த சிற்பியா? மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படிங்க டாஸ்மார்க் திறந்தாரு, மதுக்கடையை திறந்தாரு, அப்புறம் மூடணுங்கிறீங்க, மறுபடியும் ஏன் திறந்தீங்க? ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்துல விற்பனை டாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு, சரக்கு விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார். அரசு பள்ளியில சேர்ற மாணவர்கள், படிக்க வர மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது, தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னு விவாதிச்சிருக்கீங்களா? நீங்க மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க, நாங்க நம்பிடணும். 60 ஆண்டு 75 ஆண்டு கால கட்சி, 60 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 1000 ரூபாய் எங்க ஆத்தால கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 30 ரூபா காசு. படிக்க போற என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு இந்த காசுக்கு பேரு புரட்சியா? 1000 ரூபாய்க்கு என் தங்கச்சி கையெழுந்துறது வறட்சியா? சொல்லுங்க. இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ஒருத்தனும் காசு கொடுக்கல. போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் போராடுறான், எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடு, என்னுடைய நிலுவைத் தொகை, என்னுடைய பணத்தை கொடுங்க. எங்க அந்த பணம்? டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விற்பனை செய்ய இந்த தீபாவளிக்கு அதிகப்படியான கூடுதலா ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் செஞ்சீங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. 3100 கடைக்கு மேல எக்ஸ்ட்ரா டோர் கூடுதலா கதை வச்சு உண்மையே சொல்லுங்க. ஒத்துக்கிறீங்களா? மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்க. என்ன அதுக்குள்ள நான் வரல. அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தன்கிற ஒரு ராணுவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது படமா பாத்தீங்கன்னா அதனால நேர்த்தியான படம், அதோட விட்டுணும். அதே எங்க அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தாரு. அப்ப நான் ஒருத்தன் தான் சண்டை போட்டேன், எனக்கு துணைக்கு நீங்க யாரும் வரல. அவ்வளவு தடவை இந்த யாசின் மாலிகை கூட்டிட்டு மாநாடு போட்டேன், என் மேல பெரியதுன்னு. அன்னைக்கு சீமான் செஞ்சது ஆமா, எனக்கு ஆதரவா நீங்க யாரும் குரல் கொடுக்க வரல. சிஐக்கு எதிராக நான் ஒருத்தனா ஒருவராம் பேசிட்டு இருந்தேன். தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க, அப்ப எனக்கு யாரும் வரல. இஸ்லாமிய சிறை கைதியில விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒருவரா கூட்டம் போட்டு வந்தேன், எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல. எனக்காக தான் ஒரு ஆதிநாராயணன் தலைமையில ஒரு இதே போட்டார், ஆணையமே. அது போட்டதோட சரி, என்னை ரோட்ல போட்டா அவருக்கு தான் ஓட்ட போட்டீங்க. அவ்வளவு. காஷ்மீரை பிரிச்சது தப்பில்லை, பிரிச்ச விதம்தான் தப்புன்னு பேசினவருக்கு தான் ஓட்ட போட்டீங்க. ஐயா ஸ்டாலினுக்கு ஒருத்தன் தான் கேட்டேன், கொன்னது தப்பு இல்ல, குத்துன விதம் தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் பிரிச்சது தப்புன்னு சொல்றது நான் தான். அது வேற, இது ஒரு படம். அந்த படத்துல ஒரு ராணுவ வீரனுடைய தியாகம், ஒரு பெண், அது எந்த அளவுக்கு அவங்க அந்த இருந்தது அப்படின்னு காட்டிருக்கு. அதோட விட்டுணும். அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்க, நான் வரேன், என் உயிரை கொடுத்து போராடுறேன், அது வேற. அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதுதான் அப்படி இஸ்லாமிய மக்களுக்காக நாங்க நிக்கிறேன். இல்லைங்களா? இந்த சிறை கைதியில விடுதலை செய்ய சொல்லுங்களேன். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள்னு ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா? செஞ்சிருக்காரா? பழனி பாபான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல, அவனுக்கு வணக்கம்னு அவன் நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா உங்களால? சரி, பூ வைக்கிறது மரபில்லை இஸ்லாத்துல, வணக்கம் அப்படின்னா போடுவில்ல? ஏன் கேளுங்க, ஏன் என்ன கேளுங்க சொல்லுங்க. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான். ஏன் கேட்டான்னு கேளுங்க, அதை கேட்கணும்ல. ஏன்னா அவன் மானம் உள்ளவன். புரிஞ்சிருச்சா? இப்ப நாங்க ஏன் எதிர்த்து போராடுறோம்னா, ஒழிக்கணும்டான்னா மானம் உள்ளவன். சாப்பாட்டுல உப்பு இருக்கு, உரப்பு இருக்கு, அதனால வீரம் இருக்கு. எங்க பிறப்புலே வீரம் இருக்கு. எங்க ஆள் சொல்லி கொடுத்துருப்பான், அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுறாங்க.
ஒன்னு பயத்தை கைவிடு, இல்ல உன் லட்சியத்தை கைவிடுன்னு. நாங்க லட்சியத்தை விடுறதா இல்ல.